பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் நூல் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். நடைதனில் ஊரைந்து தனைத்து ஓர் மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். நடைதனில் ஊரைந்து தனைத்து ஓர் மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். என் தேவனே அதை நேசமாயும் மூடன், என் தேவனே அதை நேசமாயும் மூடன் இன்ப சம்பாஷனை செய்வதே ஆனந்தம் என் உள்ளம் கவரும். நேர்மறைத்த இன்ப குரு சண்டை என்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் காலை வேளையிலே பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆனந்த சத்தத்துடைய சன்னதி முன் மாறுங்கள். நானே கடவுள் என்று அறியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரனது அழைப்பை ஏற்றவர்களாய் உம்முடைய திரு சன்னிதானத்திலே ஓடோடி வந்திருக்கின்ற உமது அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இந்த நாளிலும் சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தினராக, தனிநபர்களாக, ஒரு சில குடும்பங்களாக, திருச்சபையாக கூடி உம்மை துதித்து புகழ்ந்து மேன்மைப்படுத்தும்படியான பெருத்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீரே, அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். வந்து கொண்டிருக்கின்ற மக்களை மிக விரைவாய் நீர் கொண்டு வந்து சேரும். வர இயலாமல் இருக்கின்றவர்களுக்காக வேண்டி நிற்கின்றோம். வருகின்ற காலங்களில் நீர்களை கொண்டு வந்து சேரும். இந்த நாளில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா இடங்களிலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்துகின்ற எல்லா இடங்களிலும் ஆண்டுடைய பிரசன்னம் தங்கியிருக்கத்தக்கதாகும். இந்த நல்ல நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக, எங்கள் செவிகளை திறந்தருளும்படியாக கேட்கின்ற எல்லா உம்முடைய திரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்விற்கு புதிதும் ஜீவனமாய் 60-100 பலன் பெறத்தக்கதாக தெய்வ உதவி செய்ய இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையை பொறுப்பேற்று வழி நடத்தும். குற்றம் குறைகள் இருந்தால் தயவாக நீர் பொறுத்தருளும். மீட்பர் இயேசு ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 333வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 333. Bye.
இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவதில் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. பெரிய கடவுளை போற்றுவோம். சேனையில் கடவுளாகி கர்த்தரை நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தர் நாமத்தினாலே வந்தரும் வருகிறோமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரரில் ஒருத்தியாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வவல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதா, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முத பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ மனிதனுக்கு நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கிறங்க. தப்பிதங்களை அறுக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் வைத்து துக்கப்படுகிற செய்யப்படும். மிக இருக்குமுள்ள பிதாவை உடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தி நீதி தெளிந்த விட்டுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தல். சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டு அள்ளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையை தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடங்கள் வாசிக்க. Salva
தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 28. அதனைத் தொடர்ந்து 45ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 முடிய. ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 28. அதைத் தொடர்ந்து 45ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 முடிய. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். 45. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேறே தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. பூமி திறமுண்டு ரட்சிப்பின் கனியை பார்த்த நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனியமைக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 33 வரை. அப்போஸ்தலர் 10 வசனங்கள் 24 முதல். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே,
உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறைப்பதி வாஸ்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் வாசிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 125. சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்காமல் நிலத்திற்கும் சியோன் பர்வதங்களைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாப்போம். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாத படிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திருக்கிறது. செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்ந்திருக்கிறவர்களை கர்த்தரை போக பண்ணுவார். இஸ்ரவேலில் கூட சமாதானம் உண்டு. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை.
மத்தேயு 25:21 முதல் 28 வரை. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோம் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்யான ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களுக்கு மேலிருந்து விழும் துணுக்குகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, சிறியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக. சபையார் அமரவும். வாலிப ஐக்கிய குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். Praise be to God. ஸோ இன்றைக்கு we are about to sing a song. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், பலவீனங்கள் இருக்கும். நமக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி நிறைய பலவீனங்கள் இருக்கும். பட் டுடே நாங்கள் பாட போகிற பாட்டு வந்து எப்படின்னா, God is telling you that நான் உன்னை தந்தை போலும் தாயை போலும் ஆற்றி தேற்றி சுமந்திருக்கேன், அண்ட் கண்மணி போல உன்னை கரங்களுக்குள்ளே வச்சு காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாங்க இந்த பாடல் மூலயமா. இட்ஸ் அ வெல் நோன் சாங், எல்லாருக்கும் இந்த சாங் தெரியும். ஸோ ப்ளீஸ் உட்காந்து ஃபீல் பண்ணி யூ கேன் ஆல்சோ சிங் வித் அஸ். அண்ட் ஐ ஹோப் இந்த பாடல் மூலியமாக கண்டிப்பாக இங்கே யாராவது இந்த சபையில் இருக்க யாராவது ஒருத்தருக்காச்சும் ஆண்டவர் இந்த பாடல் மூலயமா பேசுவாங்க, அண்ட் யூ வில் கெட் த டெலிவரன்ஸ், ஐ ஹோப். ஸோ யா. தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல
நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 108வது பாடலை சேர்ந்து பாடுவோம். விசுவாசையின் காதில் பட இயேசு என்ற நாம். கீர்த்தனையின் 108. சபையார் அமரவும். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற அருட்திரு ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே அருட்திரு ரெனால் பாஸ்கர் ஆயர் அவர்கள் வருவதாக அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு சடுதியாக மத்தியாஸ் ஆயர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு மத்தியாஸ் ஆலயத்திலே பணியாற்றுவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் வரவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு வருகின்ற ஜூலை மாதத்திலே 4ஆம் ஞாயிறு எனக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை நான் ஆயர் அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். அப்போது நீங்கள் வர முடியுமா எங்களுக்காகன்னு கேட்டுக்கிட்டேன். ஐயா அவர்கள் உடனடியாக வருவேன் என்று சொல்லி இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்திருப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி. ஐயா அவர்களை மீண்டுமாக நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள அன்போடு நாம் கேட்டோம். தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். தந்தையை இது ஒரு நாளிலே எடுத்தென்னை திருச்சபை சென்னை பாகத்து வழியாக கொடுக்கப்பட்ட தலைப்பின் பேரில் நான் தியானிக்க எங்களோடு கூட பேசும் இதனாலே செய்தி எங்களுக்கு ஆசைவருக்கத்தக்கதாக நான் பிறருக்கு ஆசைவருக்கத்தக்கதாக இதனாலே செய்தி எங்களுக்கு என்னை பிரத்யேகப்படுத்தும். மீட்பு இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென்.
அன்புக்குரிய இறை மக்களே, இந்த வருஷத்திலே மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்று நாம் லெந்து காலத்துக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்தோம். மார்ச் 9ஆம் தேதி அன்று லெந்து முதல் ஞாயிறிலே நம்முடைய திருச்சபை ஒழுங்குபடி விலக்கப்பட்டோரோடும் விளிம்பு நிலையினோடும் இருத்தல் என்ற கருப்பொருளின் பேரிலே அதனாலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். குறிப்பாக மார்க் எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் உள்ளடக்கிய தொழுநோயாளில் எப்படி ஆண்டவர் சந்தித்தார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், உலக வாழ்வில் நாமும் கூட வெளிமை நிலையோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள என்பதற்காக அந்த நாளின் செய்தி நமக்கு அருளப்பட்டது. கடந்த ஞாயிறன்று, லெந்து 2ஆம் ஞாயிறன்று 16ஆம் தேதி அன்று பாவ சுமையிலிருந்து விடுவித்தல் என்ற கருப்பொருளிலே நாம் செய்தியை கேட்டோம். மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனத்திலே திமிர்வாதக்காரன் வாழ்விலே ஆண்டவர் எப்படி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், அவன் வாழ்விலே 3 நிலையில் சுகத்தை கொடுத்தார். ஃபிசிக்கல் ஹீலிங், மென்டல் ஹீலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று சொல்லி நிச்சயமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் தியானித்திருப்பீர்கள். இந்த நாளிலே குறிப்பாக சிறப்பாக புறவினத்து பெண்மணி ஆகிய கானானிய பெண்ணின் வாழ்விலே இஸ்ரேலுக்கு வெளிப்புறத்திலே வாழ்ந்த எல்லை கடந்த அந்த அடியாளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி அங்கீகரித்தார் என்பது குறித்து இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தை அடிப்படையை வைத்து 21ஆம் வசனம் 28ஆம் வசனம் அடிப்படையை வைத்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அக்னாலஜிங் ஃபெய்த் பியாண்ட் பவுண்டரிஸ். அக்னாலஜிங் ஃபெய்த் பியாண்ட் பவுண்டரிஸ். இந்த அற்புதம், கானானிய பெண்மணி இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன் மகள் பிசாசினாலே அவதிப்படுகின்றால், ஆக அவளுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் சொன்ன இந்த அற்புதம் மத்தேயு நற்செய்தி நூலில் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. மறுபடியும் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 30ஆம் வசனத்திலே இடம்பெற்றிருக்கு. ஆனால் இரண்டுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆகவேதான் மத்தேயு 15ஆம் வசனத்தை இதனால் அடிப்படை வைத்து மத்தியிலே நான் ஆண்டவர் செய்தியை நான் பகிர்ந்து கொடுக்க, ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மத்தேயு 15 மார்க் 7 குறிப்பிடப்படுகின்ற இந்த கானானிய பெண்மணியின் மகள் குணமாக்கப்பட்ட நிகழ்வு ஒரு சிறந்த அற்புதமாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் மற்ற அற்புதங்களை காட்டிலும் இது தனித்தன்மை வாய்ந்த அற்புதம். அதேவேளை இது சற்று நெருடலான கடினமான ஒரு அற்புதம். விளக்குவதற்கு ஒரு சில காரணங்களை புதிய ஏற்பாட்டு அறிஞர்கள், தியாலஜியன்ஸ், நியூ டெஸ்டமென்ட் தியாலஜிஸ் இதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். குறிப்பாக இது இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கடவுளின் அன்பை முழுமையாக இந்த அற்புதம் வெளிப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவான அன்புக்கே அடையாளமாக அவர் இந்த கானானிய பெண்மணி ஆண்டவரத்தில் வந்து மன்றாடும் போது ஆண்டவர் தன் முழுமையான அன்பை வெளிப்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றளவும் காணப்படுகின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பெண்மணி வந்து தன் பிள்ளை பிசாசின் அவதிப்படுகிற கேட்டபோது இயேசு முதலில் தயக்கம் காட்டுகின்றார். அவர் ஒரு யூதர், இந்த பெண்மணி ஒரு கானானிய பெண்மணி, கானானிய இனத்தை சேர்ந்தவள். அது மாத்திரமில்லை, இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது மார்க்கில் வராத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணி நாய் என்ற வார்த்தையினாலே பயன்படுத்துகின்றார். எப்படி நம்முடைய இல்லங்களில் நாய்க்குட்டி என்று சொல்லி செல்லப்பிராணி அழைக்கின்றோமோ அதே போல் இயேசு கிறிஸ்து அழைத்தார் என்று சொல்லி அதை நியாயப்படுத்துகின்றார்கள் இறையில் அறிஞர்கள். அடுத்தபடியாக பார்க்கும்போது 3வது கருத்து சொல்லப்படுகிறது, இந்த புறவினத்தனான இந்த கானானிய பெண் இஸ்ரவேலுடைய எதிரியாக சுட்டி காட்டப்படுகின்றால், ஆனால் அந்த பெண்மணியுடைய விரிவான பார்வை, எக்ஸ்பேண்டட் விஷன், விரிவான பார்வை இயேசு கிறிஸ்துவானவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் திருப்பணியை விரிவாக்க செய்வதற்கு அது காரணமாக அமைந்தது. இயேசு கிறிஸ்துவ ஊழியத்திலே இந்த கானானிய பெண்மணிக்கு அந்த விசுவாசம் அவருடைய ஊழியத்திற்கு ஒரு விரிவான ஒரு பார்வையை கொடுத்தது என்பதை இப்படி புதிய ஏற்பாட்டு அறிஞர்கள் சொல்லுகிறார். இதை துவக்க உரையாக வைத்து இந்த நாளிலே செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்கின்றேன். கானானிய பெண் என்று தான் சொல்லப்படாக அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. an anonymous name is mentioned in this passage. அவள் ஒரு கானானிய பெண். ஆனால் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்கு சிரோபெனிக்கியா தேசத்தாள், இனம் அவளுக்கு கானான் இனம். அவள் வசித்த வந்த நாடு சிரோபெனிக்கா, சிறு பெனிஷியா. அப்படின்னால் கிரேக்க நாட்டை சேர்ந்தவள். அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ. அவள் பேசின மொழி கிரேக்க மொழி, யூதர்கள் பேசின மொழி எபிரேய மொழி.
நம்முடைய திருமறையிலே பின்பகுதியில் வீட்டுக்கு சென்று பாருங்கள். இங்கு பாலஸ்தீனுடைய படம் இருக்கும். இந்த பாலஸ்தீன படத்தை பின்னாலே நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், பாலஸ்தீனத்தை பின்பகுதி பார்ப்பீங்க சொன்னால், கீழே இருந்து மேலே பார்க்கும்போது கீழே யூதேயா இருக்கும், அடுத்தது சமாரியா இருக்கும், அடுத்தது கலீலியா இருக்கும். கலீலாவுக்கு வெளியே தீரு சீதோன் பகுதிகள், புறவினத்து பகுதிகள் அங்கு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவான தன் ஊழிய காலத்திலே லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது முதல் செய்தி சொல்லும்போது ஆண்டவர் அங்கு இந்த இஸ்ரேல் நாட்டின் எல்லைகளை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். எடுத்தல் வாசிக்கலாம். லூக்கா 4:25. லூக்கா 4:24. ம் 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 படிங்க. சரப்தா சரப்தா இஸ்ரவேலில் எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய இந்த எலியா இஸ்ரவேல் அல்லாத சரப்தா அல்லது சாரிபாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊரில் இந்த விதவையை போஷிக்கும்படியாக, அந்த விதவைக்கு வாழ்வளிக்கும்படி அவர் சென்றது மாத்திரம் அந்த விதவை எலியாவை போஷித்தாள். அப்படி என்றால் அப்பொழுதே ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரை இஸ்ரேல் நாட்டுக்கு வெளியே அனுப்பினார் என்று சொல்லப்படுது. 27ஆம் வசனம் 4:27. அல்லாமலும் இரண்டாவது உதாரணம். இஸ்ரவேல் எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அல்ல, இஸ்ரவேல் அல்லாத சீரியா நாட்டிலிருந்த நாகமான் எலிசா தீர்க்கதரிசி சென்று சுகபெறும்படியாக நாகமானை ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்க. இது எதை உணர்த்து என்று சொன்னால், நாம் என்னால் கேட்டவனமாக எல்லைகளை கடந்த, பிரேக்கிங் த பேரியர்ஸ், கோயிங் பியாண்ட் த பவுண்டரிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு ஆண்டவர் அப்பொழுதே தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி தாம் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கு வலியுறுத்தி சொல்வதாக பார்க்கின்றோம். யூதர்கள் இன்றளவும் செய்கின்ற ஜெபம், ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவிலும் செய்கின்ற ஜெபத்திலே 3 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, நான் யூதனாக பிறந்தபடினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். அல்லது வேறு சொன்னால், நான் புறவினத்தவனாக பிறக்காதபடினாலே உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். Lord, I thank you for being a Jew and not being a Gentile. இரண்டாவதாக, நான் குஷ்டரோகியாக தொழுநோயாக பிறக்காதபடினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். மூன்றாவதாக, நான் ஒரு பெண்ணாக பிறக்காதபடினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் சொல்லி இன்றளவும் யூதர்கள் ஜெபித்து வருகின்றார்கள். அப்படி என்றால் பெண்களின் மீது, தொழுநோயாளி மீது, புறவனத்தின் மீது யூதர்களுக்கு இருந்த அந்த வெறுப்பை, காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த சூழல் தான் இயேசு கிறிஸ்துவானவர் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே தம்முடைய தாசர்களாகிய எலியா சாரிபாத் ஊருக்கும் எலிசாவிடம் நாகமான் வந்து சுகம் பெற்றது சொல்லும்போது மக்கள் ஒன்று திரண்டு அந்த பகுதியின் இறுதியை வாசிக்கிறோம், அவரை மலையிலிருந்து அவர்கள் தள்ள முற்பட்டார்கள் என்று சொல்லி அந்த பகுதியை சொல்வதை நாம் பார்க்கணும். இப்படிப்பட்ட இந்த சூழலை, இதை மனதிலே, இந்த பின்னணியத்தை, இந்த பேக்ரவுண்ட் மனதில் வைத்தவளாக இந்த நாள் இந்த செய்திக்குள்ளாக நான் கடந்து சொல்லுவோம். இவள் வாழ்ந்த பகுதி சிரோபெனிகா, கிரேக்க நாட்டு ஒரு பெண்மணி. அவள் கானானி இனத்தை சேர்ந்தவள். இங்கே ஆண்டவர் குறிப்பிட்ட பகுதி தீரு சீதோன். இது கலியா கடந்து காணப்படுகின்ற ஒரு பகுதி. புறஜாதி மக்கள் வசிக்கின்ற ஒரு இல்லை. இந்த கானான் என்று சொல்லப்பட்டு பார்க்கும்போது, இந்த கானானியர்கள், கானான் இனத்தை சேர்ந்த எப்படிப்பட்டன்னு சொன்னால், திரும்ப இதற்கான தகுந்த ஆதாரம். முதலாவதாக கானான் இனம் தீட்டுள்ளவர்கள், அருவனுப்பார்வல். எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 9:25. ஆதியாகமம் 9:25. கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அவன் அடிமைப்பட்டவன், தன் சகோதரத்தில். அப்படி என்றால் கானான், நோவாவின் வம்சத்தவன் கானான் சபிக்கப்பட்டவன். மற்றொரு உதாரணம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். உபாகம் 7:1-2.
ம் ம் உன்னை பார்க்கும் 7 ஜாதிகளா? ஏத்தியர். ம் 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 இப்படிப்பட்ட இனத்தின் மக்களோடு கூட நீ உறவு கொள்ள கூடாது. பெண்ணும் கொடுக்கக்கூடாது, பெண்ணை எடுக்கக்கூடாது. இவரெல்லாம் அருவருப்பானவள், இவரெல்லாம் தீட்டானவள் என்று சொல்லி உபாகமத்தை பார்க்கும். முதலாவதாக இன வேறுபாடு. இவள் யூதர்கள், அவள் கானானியர்கள். இரண்டாவதாக மொழி வேறுபாடு. இவள் எபிரேய மொழி பேசுகிறவர்கள், அவர்கள் கிரேக்க மொழி பேசுகிறார்கள். அவள் தீட்டானவர்கள். மூன்றாவதாக எபிரேயர் வழிபட்ட கடவுள் யெகோவா. ஆனால் இந்த கானானிய பெண்மணி வழிபட்ட கடவுள் அஸ்தரோத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தேவதை. வேற்று மதத்தை இவள் சேர்ந்தவள், பெண் தேவதை. சீரிய நாட்டை சேர்ந்த இந்த கடவுளுடைய பெயர், பெண் கடவுள் பெயர் அஸ்தரோத். ஆங்கில சொல்வார் குவீன் ஆஃப் ஹெவன் என்று சொல்லப்படுகிறது. இவளுக்கு யெகோவா கடவுள் அல்ல. ஸோ மதமும் வேறு, மொழியும் வேறு, இனமும் வேறு, எல்லையும் வேறு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்து வருகின்றாள். மத்தேயு நற்செய்தி இல்லாத பகுதி மார்க்கிலே வருகிறது. எப்படி இவள் தேடி வரணும் சொன்னால், மார்க்கிலே நான் பார்க்கணும் 7ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வீட்டுக்கு வருகின்றார். அதாவது தீரு சீதோன் எல்லையை கடந்த பகுதியிலே ஒரு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து ஓய்வெடுக்க வருகின்றார். அப்போ தான் வந்தது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அந்த வீட்டில் இருந்தபோது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏதோ ஒரு விதத்திலே கேள்விப்பட்ட அந்த பெண் தன் குழந்தை, தன் மகள், பெண் குழந்தை சுகம் பெறுவதற்காக, அசுத்தா விரட்டப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடி வருகின்றார். அப்படிப்பட்ட இந்த சூழலை இயேசு கிறிஸ்து எல்லை கடந்து சென்ற வேளையிலே இந்த பெண்மணி இந்த இடத்துக்கு வருகின்றாள். அதுதான் நீங்கள் பாருங்க, எப்படி அறிந்த இந்த கானானி பெண் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ஆற்றலை அறிந்த அந்த பெண்மணி அங்கு இயேசு கிறிஸ்து உதவி கேட்கின்றார். ஏற்கனவே குறிப்பிட்டேன், இந்த கானானினம் சபிக்கப்பட்ட இனம், புறக்கணிக்கப்பட்ட இனம், ஓரங்கட்டப்பட்ட இனம், இஸ்ரவேலால் முழுவதுமாக வெறுக்கப்பட்ட இடம். வந்த அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் ஆண்டவரே. இன்றளவும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் 2 வார்த்தைகளை, 2 சொற்றொலை பயன்படுத்த. முதலாவதாக என் ஆண்டவரே, மை லார்ட். துவாமா இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு அவன் சொல்லுகின்றான், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னான். இங்கு புறவினத்து பெண்மணியாக இந்த கானானிய பெண் இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரை சொல்லுகின்றார், என் ஆண்டவரே என்று சொல்லுகின்றாள். இரண்டாவதாக அவள் சொல்லுவது தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் கிங் டேவிட். யூதர்கள் சொல்லாத வாக்கியத்தை புறவினத்து பெண்ணாக இந்த கானானிய பெண் சொல்லுகின்றாள். ஆண்டவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். யூத ரபியாக இருந்த இயேசு கிறிஸ்தை சந்தித்த இந்த பெண்மணி தைரியத்தோடு கூட இயேசு கிறிஸ்தை பாராட்டி இங்கு சொல்லுகின்றாள். சொல்லிவிட்டு அவள் இயேசு கிறிஸ்து 3 முறை விண்ணப்பத்தை வைக்கின்றாள். முதலாவதாக அவளை பார்க்கின்றார், ஆண்டவரே, என் மகள் அசுத்தாவினாலே கஷ்டப்படுகிறார். 22ஆம் வசனம், மத்தேயு 15:22. ம் 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 போதும். ஆண்டவரே, தாவீதுக்கும் எனக்கு இறங்கு, என் மகள் பிசாசின் கொடிய வேதனாலே அவதிப்படுகின்றான். ஆனால் அதற்கு ஆண்டவர் பதில், அடுத்த வசனம், அவளுக்கு பிரதித்திரம் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்ல. ஜீசஸ் கெப்ட் சைலன்ஸ். முடியாது எதுவும் சொல்ல, ஆண்டவர் அமைதியாக இருந்தார். இது இவளுடைய வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. நான் கதறி வருகின்றேன், ஆண்டவத்திலே மன்றாடி வருகின்றேன், ஆனால் அவரோ என்னுடைய வேண்டுதலுக்கு இல்லை அல்லது ஆம் என்று எதுவுமே சொல்லவில்லை என்று சொல்லினார். இதற்கிடையே அடுத்த வசனம், ம் 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 ஆண்டவர் ஊழியத்தை துவங்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்கள். மத்தேயு 10:5-6. இயேசு கிறிஸ்து 12 சீடர் தெரிவு செய்யப்பட்டார். அவளுக்கு என்ன கட்டளை கொடுக்கின்றார்? 12 தெரிவு செய்ய அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னதாவது, நீங்கள் புறஜாதி நாடுகளுக்கு போகாமலும்
அங்கே மட்டும்தான் போகணும், அதுதான் உன் வேலை. மற்ற இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லுகின்ற ஆண்டவர். இது ஒரு புறம். அந்த பெண்மணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஆண்டவர் வேறு விதமாக எதிர்மறையாக பதில் சொல்கிறார். அடுத்த வசனம் மத்திய 15. இங்கே பார்க்கின்றோம், அங்கே இயேசு கிறிஸ்துவானிடம் அவர் கேட்டபோது சீடர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார்கள், இவள் நம்மை ரொம்ப தொந்தரவு செய்கிறார், இவளை நீர் அனுப்பிவிடும். She is disturbing us. Please send her away. மார்க்கு 10:13 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றோர்கள் குழந்தை ஆசிரியர் கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவான பெற்றோர் குழந்தை கொண்டு போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, அவர் ரொம்ப டயர்டாகிறாரு ஊழியத்தில், அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழைச்சி அவர் பார்க்க முடியாது என்று சொல்லி தடை விதித்தவர் தான் இவர்கள். உலகத்தில் அழகாக ஒரு சொற்றொரு சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தா கூட இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இங்கு பெற்றோர் தம் குழந்தைகளை கொண்டு வந்தபோது தடை செய்தார்கள். இங்கு இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஆண்டவரே இவள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறா, இவளை நீர் அனுப்பிவிடும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இது மாத்திரமல்ல, வேறொரு இடத்திலே பார்க்கிறோம் இயேசு சீடருடைய மனநிலை பாருங்கள். மத்திய வாசிக்க வேண்டாம், மத்திய 14:15 வாசிக்கிறோம். மற்றும் மார்க்கு புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். அங்கு ஆண்டவர் நெடுநேரம் பேசிக்கொண்டிருக்கின்றார், மக்கள் எல்லாம் களைத்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல, ஏதாவது இவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ சீஷர் பதில் சொல்கிறாங்க, ஆண்டவரே வெகு நேரம் ஆயிடுச்சு, நாம் இருக்கிற இடம் பாலைவனம், இங்கே எதுவும் வாங்க முடியாது. 200 பணத்துக்கு வாங்கினா கூட இவ்வளோ பேர் நம்ம போஷிக்கும், அதனால் இவங்களை எல்லாரையும் அனுப்பிவிடும். சீடருடைய மனநிலை பாருங்கள். ஆண்டவர் இங்கு சொல்லுகின்றார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார்கள் தான் வந்திருக்கிற, உனக்கு வரலமா, நீ ஒரு புறவினத்து பெண். சீடர்கள் சொல்லுகின்றார்கள், இவளை நீர் அனுப்பிவிடும். ஆனால் திருமலையை வாசிக்கின்றோம், லூக்கா 2:10 இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தேவத்துவம் சொன்னான், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்சி நான் உங்களுக்கு அறிவிக்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் எல்லாருக்காகவும், இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்காக அவர் பிறந்தார், யூதருக்கு மட்டுமல்ல என்று சொல்லுகின்றான். லூக்கா 2:30 எடுத்து வாசியுங்கள். அங்கு நாம் 30-31 சகல ஜனங்களுக்கு ஒளியாகும், சிமியோன் தீர்க்கதரிசி தன் கையிலே குழந்தையை சொல்கின்றார், இவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கின்ற ஒளி என்று சொல்கின்றார். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பாருங்கள். லூக்கா 1:78 வாசிக்கும் போது, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம், இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட அந்த சூழலே இயேசு கிறிஸ்துவான மன்றாடுகின்ற பெண்மனை பார்த்து இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்கின்றார், இயேசு கிறிஸ்து எதிர்மறையாக பதில் சொல்லுகின்றாள். சீஷர்கள் அவள் அனுப்பிவிடும் சொல்றார். மறுபடியும் அவள் 2 இயேசு கிறிஸ்து கேட்ட 25 வசனம், 2வது முறை இயேசு கிட்ட வரார், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது உதவி செய்யும் சுவாமி என்று அவள் கேட்கின்றார். அப்போ அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. 2வது முறை ஆண்டவர் பதில் சொல்கின்றார். அவர் அவளை நோக்கி, ஏமா பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போகிறது நல்லதா இது? அப்போ இயேசு கிறிஸ்து அவளை ஒரு நாயாக பாவிக்கின்றார். நீ வேற நாங்க வேற, எப்படி அதை எடுத்து உனக்கு போட முடியும்? அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் எங்க எஜமான் மேசையில் விழுகிற அந்த துடிக்கைகளை தின்னுமே, பொறுக்கி தின்னுமே. நான் நாய் தான், ஆனால் என் நாய்க்குட்டியாக என் பெண் குழந்தைக்கு இருக்கிற அசுத்தா நீங்கும்படியா நான் உம்மிடத்தில் நான் குறைக்கின்றேன், உன்னிடத்தில் கெஞ்சுகின்றேன், உன்னிட கதறுகின்றேன். என்னுடைய குறைச்சலை என் கதறலை கேட்டு என் மகளுக்கு என் பெண் குழந்தைக்கு நீ சுகத்தை கொடுக்கணும், அவளுக்கு அந்த அசுத்தாவை விரட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த கானானை பெண் ஆண்டவரிடத்திலே கதறினாள். இவருடைய விசுவாசத்தை பாருங்கள், எல்லை கடந்த விசுவாசம், தடைகளை தாண்டி விசுவாசம், மொழி, இனம், மதம்,
கடந்த விசுவாசம் அவருடைய விடாமுயற்சியான விசுவாசம். இந்த லெந்து காலத்திலே 17வது நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நம்மில் பலர் பரம்பரை கிறிஸ்தவர்களாக, வாழையடி வாழை கிறிஸ்தவர்களாக, தலைமுறை கிறிஸ்தவ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம வாழ்விலே நம்முடைய விசுவாசம் வளர்ந்து வருகின்றதா அல்லது தேய்ந்து வருகின்றதா? பல நேரங்களில் நானே என்னை நோக்கி பார்த்து வியப்படைந்திருக்கின்றேன். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வழங்கின நமக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் வேற்று மதத்திலிருந்து கிறிஸ்தவ விசுவாசம் நம்மை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்ததாக இருக்கின்றது. இதற்கு திருமலை சான்று இருக்கு. மத்திய 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுக்கு சொன்ன கப்பர்நகூமுக்கு செல்லும்போது அங்கு ஒரு 100 பேருக்கு அதிபதியாக இருக்க 100க்கு அதிபதி இயேசுக்கு வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவனமாக இருக்கிறான், நான் 100 பேருக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரனால ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீ இருக்கிற இடத்துல இருந்து சொல்லும், அப்போ என் வேலைக்காரன். ஆண்டவர் புறஜாதியான ஆகிய இந்த 100க்கு விசுவாசத்தை சொல்லுகின்றார். ரோமாதிக விசுவாசம் பார்த்து இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் வெட்கி குனியும்படியாக தலை குனிவார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது? எனக்கு அன்பானோட மக்களே, இந்த லெந்து காலத்தில் கடந்து செல்லும் சூழலிலே நாம் இருக்கிறவளாக இருக்கணும். Do we maintain the same status of faith? The same status, the level of faith, அதே விசுவாசம் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறோமா, அல்லது விசுவாசத்திலே அலசடிப்படுவளாக இருக்கின்றோமா, அல்லது விசுவாசத்தை நாள்தோறும் வளருகிறாக இருக்கின்றோமா, அன்பிலே நிலைத்திருக்கலாக இருக்கின்றோமா? இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுற வார்த்தை, ஆண்டவரே ஆம், இந்த வீட்டிலே நான் நாய்தான், என்னுடைய குட்டி அந்த மேசலியோட துணி பொறிக்கொள் நான் பாத்திரம் கொடுக்க மாட்டீரா, அந்த உரிமை கூட கொடுக்க மாட்டீரா, கீழே சிந்தத்து கூட பொறிக்கொள் எனக்கு உரிமை கொடுக்க மாட்டா என்ற சொன்ன வார்த்தை இயேசு கிறிஸ்து உள்ளத்தை தொட்டது. இயேசு கிறிஸ்து உள்ளத்தை தொட்டது. அவ சொல்றா மத்தேயு 8:11, மத்தேயு சுவிசேஷம் 8:11 வசனம், அநேகர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வந்து ஆபிரகாம் ஈசாக்கோட பந்தியில் இருப்பாங்களே, அப்போ இருப்பான்னு சொல்லி நீ தான் சொல்லியிருக்கிற சுவாமி, அப்போ எனக்கு அதில் பங்கு இல்லையா? இஸ்ரேல் மட்டும் தான் உங்கள் பிள்ளைகளா? இஸ்ரேல் மட்டும் தான், யூதன மக்கள் தான், எபிரேல் தான் உங்களோட பிள்ளைங்க, நாங்களாம் யார் பிள்ளைங்க என்ற ஒரு கேள்வியை இந்த பெண்மணி எழுப்புகின்றாள். இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு உள்ளத்தில் எழுப்புகின்றது. தாவீதின் குமாரனை ஆண்டவர் என்று சொல்லி 3 முறை அவர் மண்டாடினாலும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆனால் திருமணி மிக அழகாக சொல்லுகின்றது. சங்கீதம் மனப்பாடம் சங்கீதம் 50:15 பார்க்கணும். ஆபத்து காத்தனை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்து சொல்லி வாசிங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் பார்க்கும்போது அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் பற்றி சொல்லுகின்றார். எபேசியர் 3:20 நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு அருள வல்லவராக. மத்தேயு 6:8 வாசிக்கும் போது அங்கு நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 6:8 நீங்கள் வேண்டிக்கொள்ளுக்கு முன்னரே உங்களுக்கு என்ன தேவை என்பதை. யோவான் 14:16 வாசிக்கும் போது என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும். யோவான் 15:7 அங்கு நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7:7 கேளுங்கள். இப்படி என்னால் திருமலை பல உதாரணத்தை நாம் சொல்லலாம். ஆனால் இயேசுவின் அமைதியை எப்படி நாம் நியாயப்படுத்தக்கூடும்? ஒரு இயேசுவினுடைய அமைதி பல நேரம் சொல்லுவாங்க, அமைதி சம்மதத்துக்கு அடையாளம் சொல்லுவாங்க. இந்த அமைதி சம்மதத்துக்கு அடையாளமா அல்லது அமைதி மறுப்புக்கு அடையாளமா என்பதை விளக்க சற்று கிடையாது. துவக்கத்தில் சொன்ன இந்த அற்புதத்தை விளக்குவது என்பது கடினமான அற்புதம். அதுக்கு மேலே சீஷர் கூறின அந்த ஆலோசனை இவர் துரத்தி விட அனுப்பிவிட சொன்னது மிக அதைவிட கொடுமையானது. அதைவிட இயேசுக்கு சொன்னது நான் இஸ்ரவேலுக்கு தான் வந்திருக்கேன், உங்களுக்கெல்லாம் வரல என்று சொல்வது நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் 3வது முறையாக இந்த பெண்மணி தனது குட்டியாகிய தன் மகளுக்காக தான் குறைக்கின்ற தாய் என்பதை ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் அதை கேட்கின்றார். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகின்றான். சங்கீதம் 94:9 சங்கீதம் 94:9 சங்கீதம் 94:9 காதை உருவாக்கின கேட்காம இருப்பாரா?
பார்வை உருவாக்க பார்க்காமல் இருப்பாரா? இந்த பெண்மணியுடைய பேச்சை, இந்த குரலை, கூக்குரலை கேட்ட ஆண்டவர் அவளுக்கு பதில் கொடுத்தார். யூதருடைய காழ்ப்புணர்ச்சியை கடந்து இயேசு கிறிஸ்து யூதராக இருந்தால் இந்த பெண்மணி விசுவாசத்தை கண்டு, இந்த பெண்மணி விசுவாசத்தை கண்டு ஆண்டவரை இறங்கி வந்து அந்த பெண்மணி பார்த்து சொல்கிறார், அம்மா உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. மார்க்கு தான் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன அந்த நிமிடத்திலே அந்த பெண்ணுடைய மகளுக்கு இருந்த அந்த அசுத்தம் அவளை விட்டு நீங்கிற்று. எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது? மத்திய நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நடந்த ஒரு நிகழ்வை அங்கு நாம் பார்க்கின்றோம். மத்திய 14 இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகின்றார். நடந்து வரும்போது அவரை ஆவேசம், பிசாசு, ஆவி என்று சொல்லி கதறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வேளையிலே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் வயதில் மூத்த சீடன் பேதுரு சொல்கிறார், ஆண்டவர் நீதான் என்றால் நான் உம்மிடத்துக்கு நடந்து வர வேண்டும், வா என்று சொல்லினார். அப்போது காற்று பலமாக கண்டு எங்கடா அமிழ்ந்து போன்னு சொல்லி பயந்து போது பேதுரு அங்கே கடலுக்குள்ளே அமுழ்கிற வேலை இயேசு கிறிஸ்து கையை நீட்டி அவனை பிடித்து 14:30 கையை நீ அவனை பிடித்து அவனை பார்த்து தான் சொல்கிறாரு, அற்ப விசுவாசி நீ ஏன் நாளில் வழிபாட்டுக்கு வந்திருக்க உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அற்ப விசுவாசி என்று சொல்வதை நாம் விரும்புகின்றோமா? அல்லது ஐயா அம்மா உன் விசுவாசம் பெரிது என்று சொல்ல விரும்புமா? a man of little faith, or do you want to be a man and women of great faith? எல்லைகளை கடந்த ஒரு புறவினத்து பெண், கிரேக்க மொழி பேசுகின்ற ஒரு பெண், யூதர்களால் வெறுக்கப்பட்ட பெண், கானானிய பெண், சபிக்கப்பட்டவள், ஓரங்கட்டவள், புறக்கணிக்கப்பட்டவளுடைய வாழ்வில் இருந்த விசுவாசத்தை கண்டு இயேசுவே இறங்கி வந்து அவளுடைய விசுவாசத்தை கண்டு, விசுவாசத்தை மாத்திரம் கண்டு, அவள் யார், எங்கிருந்து வருகின்றாள், எப்படிப்பட்ட என்பதையெல்லாம் எதுவும் பார்க்காமல் ஆண்டவள் அந்த பெண்மணியுடைய கூக்குரலை கதலை கேட்ட அந்த பெண் குழந்தைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரே. அந்த விசுவாசம் இன்று நமக்கு இருக்கின்றதா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? அல்லது விசுவாசத்திலே நாம் தேய்ந்து வருகின்றோமா அல்லது குறைந்து வருகிறோம் என்பதை இந்த நாளை சற்று உள்ளத்தில் அந்த கேள்வி எழுப்பி நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் அழகாக சொல்கின்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, யோவான் 6:37, என்னிடத்தில் வருவர் நான் ஒருபோதும் புறம்பே நான் புறம்பே தள்ளுவதில்லை. யார் என்கிட்ட வந்தாலும் சரி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மத்திய 11:28, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் எல்லை கடந்து செல்லுகின்றாள். அவள் வரவில்லை, இயேசு கிறிஸ்துவான எல்லை கடந்து செல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சிலுவையை கடந்து செல்லும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், யோவான் 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் சிலுவையிலே தொங்கும் போது எல்லாரும் என்னிடத்திலே இழுத்துக்கொள்ளுவேன். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாத இருந்தாலும் சரி, நீ குழந்தையாக சரி, பெரிய இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாரும் இடத்துல இழுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எனக்குரியவர், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். த ஃப்ரேஸ் த பீப்புள் ஆஃப் காட் என்ற அந்த வார்த்தை உலக அளவில் முன்பெல்லாம் சொல்லப்படுது என்று சொன்னால், பீப்புள் ஆஃப் காட் என்றால் வெறும் யூதர்கள் தான், வெறும் எபிரேயர்கள் தான், வெறும் இஸ்ரேல் தான் என்று சொன்னால், நாளடைவிலே இறையில் வல்லுநராக இவள் மாற்றப்பட்டு பீப்புள் ஆஃப் காட் என்று சொன்னால் எல்லாரும் உரியவள். ஏன்னால் யோவான் 1:12 வாசிக்கும் போது நாமத்தானே விசுவாசனை ஏற்றுக்கொள்ள அத்தனை பேரும் என் பிள்ளைகள் என்று சொன்ன வாக்கியத்தை வந்து அவர் ஏற்றுக்கொண்டால்தான், அவர் விசுவாசத்தான் பிள்ளைகள் என்ற நிலைமை மாறி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டோடைய பிள்ளைகள். நாமும் ஆண்டோடைய பிள்ளைகள் தான். நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கார். அதுதான் இருக்கிற நமக்கு வித்தியாசம். நம்மை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏசாயா 43:1 சொல்லுவோம், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எல்லாருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான இறைவனுடைய மக்களே, இதனால் ஆண்டவர் திருச்சமூகம் வந்திருக்க நாம் ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். எல்லை கடந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவான அங்கீகரிக்கிறார்.
திருமலை பாருங்கள், திருச்சபை வரலாற்றை பாருங்கள். இவ்வளவு விசுவாசத்தை ஆண்டவர் சொன்ன இந்த திருச்சபையின் வழிபாட்டு புத்தகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் பங்கேற்பதற்காக நாம் வரும்போது கடைசியாக ப்ரேயர் ஆஃப் ஹம்பிள் ஆக்சஸ் என்று சொல்லுகிறோம். அதாவது மனத்தாழ்மையின் ஜெபத்தை நாம் ஏறெடுக்கின்றோம். அப்போ நாம் சொல்லுகின்ற ஒரு வாக்கியம், உங்களுடைய மேசின் மீது விழும் துணிக்கையில் நான் பொறிக்கல்ல, எங்கள் நான் பாத்திரர் அல்ல. ஒவ்வொரு திருவிருந்தினரிலும் இதை நினைவுபடுத்தும்படியாக இந்த கானானிய பெண் நமக்கு இந்த வாக்கியத்தை திருச்சபை வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார். மத்திய சுவிசேஷத்திலே சொல்லணுமாக. அது மாத்திரமல்ல, அன்று அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்து பாதத்தை தன் கண்ணீரினாலே கழுவி தைலத்தை பூசி தன் தலைமையினால் முடி துவைத்த போது இது எங்கெங்கெல்லாம் இந்த நட்சத்திரங்களாக இவர் பெயர் சொல்லப்படும் என்பது போல எப்போதெல்லாம் திருவிருந்து வழிபாடெல்லாம் பங்கு பெறுவோமோ, இந்த திருவிருந்து ஆறால் மனத்தாழ்மை மன்றாட்டை இருக்கிறப்போ அங்கெல்லாம் இவள் செய்தது நினைவு கூறப்படுகின்றது. இதற்கு காரணம் இவ்விடத்தில் இருந்த விசுவாசம். எல்லை கடந்த சூழலை இவள் விட்ட ஒரு சவால், இவள் வாழ்வில் காணப்பட்ட விசுவாசம். இதனாலே ஆண்டவருடைய திருசமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இந்த லெந்து காலத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களே, பாதி நாட்களை கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆனால் என் வாழ்விலே என் விசுவாசம் எப்படி இருக்கின்றது? விசுவாசத்தை நான் வளர்ந்து வருகின்றேனா, இல்லை அதே நிலைமையில் இருக்கின்றனா, அல்லது என் வாழ்வில் ஏற்படுகின்ற அழகான ஒரு பாடலை பாட வாலிப பிள்ளைகள், வாழ்வில் ஏற்பட துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், துயரங்கள், கவலைகள் நிமித்தமாக நான் விசுவாசத்தில் நான் குறைந்து வருகிறேனா, அல்லது இந்த புறவினத்து பெண்மணி ஆகிய இந்த கானானிய பெண்மணி வாழ்வில் காணப்பட்ட விசுவாசத்தை போல் நான் உயர்ந்து வருகின்றனா, வளர்ந்து வருகின்ற என்ற கேள்வி மாத்திரம் எழுப்பினால் அழைத்து விட்டு கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை என்னை பார்க்கிற கேள்வி இது, கேட்கிற கேள்வி இதுதான். அம்மா, உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? ஐயா, உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? உன் விசுவாசம் சிறிதா பெரிதா? கானானிய பெண்மணி விசுவாசம் பெரிதா என்று அதே போல நம்முடைய வாழ்விலும் நம் விசுவாசம் பெரிதா இருக்க இறைவன் தாமே அப்படிப்பட்ட எண்ணத்தையும் உள்ளத்தையும் மனப்பக்குவத்தையும் இறைவன் தாம் நம்ம ஒவ்வொருக்கும் தயவாய் கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த நம்முடைய ஆயரையா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு இணைந்த நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தின் உற்பவத்தை பிறந்தார். பந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமளத்திற்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனது வலது பாசலை விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரி மரித்தோரி நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுசபை, பரிசுவான ஐக்கியம், பாவ மன்னிப்பு, சரீர வீட்டதும் நித்திய ஜீவனுண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமலருக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, விசித்தம் பரமளத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்பினை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தியை அளித்த அருள் திரு ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 26/3/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 27/3/2025 வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். வருகின்ற 28/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தபசு கால 4ஆம் வெள்ளிக்கிழமை ஆராதனை நடைபெறும். 29/3/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும்.
இன்று நமக்கு காஃபி மற்றும் தர்பூசணி பழம் வழங்கிய இரு குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 30/3/2025 காலை ஆராதனைக்கு பின் ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களும் ஆயர், செயலர், பொருளர் மற்றும் அவர்களுடன் ஃபோட்டோ எடுக்கப்படும். லே பிரிச்சர் குடும்பத்தினர், எம்டிசி மெம்பர், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், ஞாயிறு பள்ளி பாடகர் குழுவினர், ஆலய பணியாளர் குடும்பத்தினர் ஆகியோருடன் எடுக்கப்படும். இந்த புகைப்படம் 75ஆம் ஆண்டில் நாம் வெளியிடும் மலரில் அதன் சார்பாக வெளியிடப்படும். ஆதலால் அனைவரும் ஆயத்தத்துடன் வரவும். இதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் உங்கள் ஃபோட்டோவை வெட்டி ஒட்ட முடியாது. ஒவ்வொரு ஐக்கிய சங்கத்தினரும் பொறுப்பாளரும் அனைவரும் கலந்து கொள்ளும்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 24/3/2025 திரு PF ராபர்ட், செல்வர் ரோஷன் ஜோஷ்வா. 25/3/2025 திரு ஸ்டாலின் ஜோஸ், திருமதி ஜெனிஃபர் மாலாதேவி. 29/3/2025 திரு ஜே அபியல் ஜேக்கப், திருமதி ரேகா ரமேஷ், திருமதி ரீட்டா மேரி, செல்வி ஜாய் ஷர்லின். இவ்வாரத்தில் பிறந்தநாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்ற சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தினருக்கும் ஏனையோருக்கும் வாழ்த்துக்களை, தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்விலே அநேக பிறந்த நாட்களை காணவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் குடும்பத்திற்கென்றும் சமூகத்திற்கென்றும் திருச்சபைக்கென்றும் வாழ உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாட்களை கண்டு உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக ஏனையோருக்காகவும் உள்ளத்தின் ஆழத்தினுமுக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றபடியினாலே ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் பாராட்டின எல்லாவித கிருபைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் புதிய ஆண்டானது மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக அமைய ஆண்டவரே நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஏசு ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்பில் செயலர் அம்மா வாசித்தாங்க, கேட்டிங்களா? நிறைய பேர் சிரிச்சிங்க. என்ன கேட்டீங்க? அதனால் எல்லாம் காதிருந்துச்சு கேட்டீங்க. அதனால் மாறுத்திரம் ஒன்றும் இனி இல்லை இல்லை, வெட்டுறது ஒட்டுறதெல்லாம் இல்லை. அதனால் அடுத்த ஞாயிறு எல்லாரும் எப்படி வர சொல்லியிருக்காங்க? ஃபேமிலியாக வரணும். அப்புறம் ஐக்கிய குழுவினராக என்ன வரணும்? ரெடியாகி வரணும். எல்லா ஐக்கிய குழுக்களும் இல்லை கமிட்டி மெம்பர்ஸும் ஈவன் ஆலய பணியாளர் உட்பட எல்லாரும் எப்படி வரணும்? ஆமாம்,
நான் கொஞ்சம் சரியில்லை, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், இப்படி தெரிஞ்சிருந்தா எனக்கு நான் நல்லா வந்திருப்பேன் அப்படின்றதுக்கு முன்கூட்டியே அம்மா அவங்க உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஆகவே ஆலய ஆராதனை முடிந்த உடனே ஃபோட்டோகிராஃபரை கொண்டு ஒவ்வொரு ஐக்கிய குழுக்களாக இல்லை குடும்பமாக நீங்கள் ஏன்னா சோவினருக்கு நீங்கள் நிறைய இது கொடுப்பீங்களா, அதனால் குடும்பங்களாக கூட இணைந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதற்குரிய பணத்தை நீங்கள் செலுத்தினால் நலமாக இருக்கும். விருப்பப்பட்டவங்க குடும்பமாக எடுத்துனாங்க இந்த சோவினரில் இணைக்க இருக்கிறோம் அப்படின்றவங்க நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு, ரெடியாக வாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கேட்குறாங்களே. ஐக்கிய குழுக்களுக்கெல்லாம் பணம் இல்லை, அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பணம் இருக்குது. தயவுசெய்து இந்த ஒத்துழைப்பை நீங்கள் அடுத்த ஞாயிறிலே கொடுக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய ஆராதனை முடிந்த உடனே அந்தந்த ஐக்கிய குழுக்களாக முதல்ல கமிட்டி எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஐக்கிய குழுக்களாக நாம் பிரிந்து ஒவ்வொரு ஐக்கிய குழுவாக நின்று ஃபோட்டோ எடுக்க உங்களை வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்க, எனக்கு தெரியல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அதனால் தயவுசெய்து இதற்கு ஒத்துழைப்பு தர, அதே போல் இந்த இன்னும் நமக்கு சொற்ப நாட்கள் தான் இருக்குது. ஈஸ்டருக்கு நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய எய்ம் என்னன்னா இந்த புத்தகத்தை நாம் வெளியிடுறது தான் இல்லையா, ஆண்டு மலர. அப்போது ஆண்டு மலருக்காக கொண்டிருக்கின்ற மக்கள் தயவுசெய்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற டார்கெட்டை முடித்து தயவுசெய்து கொடுக்க உங்களை அன்போடு கொடுத்ததை அப்படியே வீட்டில் வச்சுட்டு லாஸ்ட் மினிட்டில் யாரும் போடல, எனக்கு கிடைக்கல அப்படின்னெல்லாம் சொல்லாமல் தயவுசெய்து அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் ஆடம் கூட நம்ம தனித்தனியாக நம்ம குழுக்களாக கூட கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். சும்மா ஒரு இதுக்காக நாம் சர்ச்சு மூலமாக போடணும், இன்னும் கொஞ்சம் கெத்தை காட்டணும், எங்கள் கெத்தை நாங்கள் இதன் வழியாக காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க சிறப்பான உங்களது ஐக்கிய குழுக்களாக நீங்கள் இணைந்து கூட உங்களது ஆடை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய தினத்தில் பிராட்வே வெஸ்லி ஆலயத்தில் பெண்களுக்கான ஒரு நாள் கூடுகை நடைபெற்றது. அதில் 15 திருச்சபை குருசேகரங்கள் பெண்கள் ஐக்கிய குழுவினராக இணைந்து அங்கே நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். நம்முடைய திருச்சபையிலும் பெண்கள் ஐக்கிய குழுவினராக பெண்கள் ஐக்கிய பொறுப்பாளர்களாக சென்று பாடல்கள் பாடி 3வது பரிசை பெற்றிருக்கின்றார்கள். நம்முடைய 15 திருச்சபையில் குருசேகரங்கள் கலந்து கொண்டன பாடல் போட்டியில். அதிலே 3வது இடத்தை நம்முடைய சகல பரிசுத்தவான்கள் ஆலய பெண்கள் ஐக்கிய குழுவினர் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து பெண்கள் ஐக்கிய தலைவி ஆயிரம்மா அவர்களோடு கூட இணைந்து செயலர் பொருளர் மற்றும் பெண்கள் ஐக்கிய குழுவினரும் பாடகர் குழுவினருமாக இணைந்து இந்த போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பு பரிசினை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே கலந்து கொண்டவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நேற்றைய தினத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்த பெண்கள் அனைவரும் முன்னதாக வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு பாடலை நமக்கு இருக்கின்ற பாடகரை குழுவினரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஜெவகர் அவர்கள் எழுதி பண்ணமைத்து திருமதி ரூட் சாந்தி ஜெவகர் அவர்களும் அவருடைய மகன் ஆபிரகாம் இவர்கள் 3 பேரும் தான் இந்த பரிசுக்கு சொந்தக்காரர்கள். அப்போது அவங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று நான் டைம் ஆயிடுச்சு, 9:30 அங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட்டு, இங்கேயே 9:40 வரைக்கும் என்ன பண்ணிட்டுருக்காங்க பாட்டை நான் ஆலய பணியாளத்தில் சொல்லி அனுப்புனேன். டைம் நான் காட்டி விடுறேன் என் டைம், அவங்க பாட்டுன்னு இன்ட்ரெஸ்டாக பாடுறாங்க.
9:40 வரைக்கும் இங்கே பாடிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஒரு முறை பாடிட்டு போங்க, குரல் வளம் நல்லா இருக்கும். இங்கே மணிக்கணக்கில் 8 மணிலேருந்து துவங்கி 9:45 வரைக்கும் பாடிட்டு அப்போது ரொம்ப சிரத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க ஐரம்மாவும் மற்ற செயலர், நம்ம செயலர் அம்மா 1 மார்க்கில் நேற்று நடந்த என்ன போட்டி, மாறு வேட போட்டியில் ஒரே ஒரு மார்க்கில் தான் மிஸ் ஆகிட்டாங்க. சூப்பராக ஆக்ட் பண்ணாங்க, சூப்பராக ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், ப்ரைஸ் செகண்டரி தான். ஆகவே நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பாராட்டுக்களை திருச்சபையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்வேன். வாங்க பார்ப்போம். நான் இவ்வளோ நேரம் பிடிச்சி நிற்கிறேன், நீங்கள் பாட்டு ஒருத்தரும் எழுந்து வரல. வாங்க. நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை இல்லை 169வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். தேவனை
ஜெபம் செய்வோம். நம் மத்தியில் இருக்கின்ற ஐரம்மா அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். For we need, yes we need Jesus now more than ever. He touched the blind man, walked on the waters. He cleansed the water and started talking. He touched the lame man and started walking. He touched the dumb man and started talking. He put their lives all back together. For we need Jesus now more than ever. Jesus now more than ever. All his children should get together. For we need Jesus now more than ever. In the book of Revelation, read about the tribulation. We are heading in the direction only Jesus' blood can give protection. For we need, yes we need Jesus now more than ever. All his children should get together. For we need Jesus now more than ever. அன்பின் இறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். தகுதியற்ற எங்களையும் கூட இந்த நாளிலே தகுதிப்படுத்தி உம்முடைய தேவ ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த உன்னதமான வாய்ப்புகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் உமது அடியவர் மூலமாக நாங்கள் கேட்க பெற்ற ஆன்மீக மன்னாவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். நாங்கள் அற்ப விசுவாசிகளாக இருக்கின்றோமா, அல்லது எங்களுடைய விசுவாசம் அந்த கானானிய பெண்ணின் விசுவாசத்தைப் போல பெரிதாய் இருக்கின்றதா என்ற சிந்தனையை, ஆன்மீக வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க அடியவர் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த உன்னதமான வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். நாங்கள் எங்கள் எல்லைகளை கடந்து எங்களுடைய தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நாங்களாகவே வாழாமல் உம்முடைய அடிசுவடுகளை உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழும்படியான பாக்கியத்தை பெற்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அதை எங்களுக்குள்ளே நாங்கள் புதைத்து வைத்து விடாதபடிக்கு அதை புதுப்பித்து கொள்ள ஒரு தருணத்தை தூய ஆவியானவர் எங்களுடைய போதகர் மூலம் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கின்றீரே, அந்த தேவ கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் இந்த தேவாலயத்தை சுற்றி இருக்கின்ற அனைத்து பகுதி வாழ் மக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ மக்கள் இந்த தேவாலயத்தில் வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றவர்களாய் கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த நாமத்தை எண்ணி நாங்களும் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தூய ஆவியானவர் தாமே இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களின் உள்ளந்திரியங்களையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றபடியினாலே அவரவர் எந்த நோக்கத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் நீர் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற உள்ளத்தின் வாஞ்சைகளை நீர் நிறைவேற்றி கொடுப்பீர் என்ற நல் நம்பிக்கையை பெற்றவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல தூய ஆவியானவர் அருள் புரியும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த திருச்சபையின் ஆயர், கமிட்டி மெம்பர்ஸ்,
செக்ரட்டரி, ட்ரெஷரர் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு வைக்கின்றோம். திருச்சபையின் நலனுக்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆசிர்வதிக்கும்படியாகவும் அங்கீகரிக்கும்படியாகவும் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தொடர்ந்து இப்பொழுதும் நாங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்றோம். இந்த உலகத்திலே உப்பாக ஒளியாக எங்கள் சிந்தனையினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் தேவரீர் ஒருவருக்கே நாங்கள் சாட்சியுள்ள திருச்சபை விசுவாசிகளாய் தொடர்ந்து செயல்பட தூய ஆவியானவர் எங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழி அனுப்பும்படியாய் எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன கடைசி கட்டளையை நினைவு கொண்டு வருவோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இன மக்களின் சீடராக்கி பிதா குமார் பரிசுத்த ஆவியானவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொன்னார். ஆண்டவருடைய திருச்சபை புறப்பட்டு செல்ல நம்மை ஆண்டவர் வழிநடத்தும்படியாக நம்மை ஒப்புவிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அருளும் ஆசீர்வாத வழிநடத்தியும் நம்மை பலப்படுத்தி ஆண்டவர் மீது வைத்திருக்கும் விசுவாச உறுதியாக நிலைத்திருந்து அவருக்கேற்ற சாட்சியுள்ள மக்களாக வளர வாழ இறைவன் தாமே நமக்கு துணை நிற்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று முடிவு கவியாக மங்கள கவியிலே 4வது கவியை நாம் சேர்ந்து பாடுவோம். பரமண்டலத்தில் உள்ள ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம்.